ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் மாநில பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ திமுகவுடைய முப்பெரும் விழா வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. வழக்கமாக அவங்க முப்பெரும் விழா வந்து நடத்துறது அவங்களுடைய வழக்கம். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அதீத கூட்டத்தோட அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிற மாதிரி இந்த விழா நடத்திருக்காங்க. விஜயோடைய இந்த கூட்டம் காட்டுறதோடைய தாக்கமாக அது இருக்கும். இல்லை, விஜய் சொன்னார் இல்லையா, அதாவது எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இதில் வேற யாரும் போட்டி இல்லைன்னு. உண்மைதான், திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. என்ன போட்டினா, யாராவது 4வது இடம் 3வது இடம் வர்றது தான் அவங்களுக்குள்ள போட்டி. அவங்க 2 பேருமே 2வது இடத்துக்கு வரப்போகிறது கிடையாது. என்றைக்குமே விஜய்க்கு தான். ஏன்னா 2026 தேர்தல் காலகட்டங்கிறது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த முப்பெரும் விழாவில் அவங்க எப்படி எல்லாரையும் கூட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மஞ்சப்பை கொடுத்தாங்க எல்லாருக்குமே. நீங்கள் சாதாரணமாக இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதை நடத்துகிற நபரதை பொறுத்து தான் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான இது. அந்த கூட்டத்தை நடத்துகிறவர் செந்தில் பாலாஜி தான் உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஈரோடு இடைத்தேர்தலை எப்படி நடத்தினாருன்னு தெரியும். ஒரு பட்டி மாதிரி மக்களை அடைச்சி வச்சு அவங்களுக்கு 24 மணி நேரம் சினிமா காட்டி படத்தை போட்டு பணத்தை கொடுத்து அந்த தேர்தலில் 38,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சார். அதனால தான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்க. வேறு எங்கேயுமே கூட்டம் கூடாது. அப்போ கூட இந்த 10 கேலரியில் 6 கேலரி தான் கூட்டம் இருந்துச்சு, 4 கேலரியில் கூட்டம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நிறைய சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க. டிவியில் கூட 2 சேட்டலைட் சேனலில் போட்டிருந்தாங்க, சேர்லாம் காலியாக தான் இருந்துச்சு. அப்போ இது ஒரு சக்ஸஸ் ஒரு கூட்டமாலாம் இது நம்ம பார்க்க முடியாது. சக்ஸஸ் கூட்டம்னு சொன்னால் நம்ம மதுரையில் பண்ணோம் பாருங்க, முருகன் மாநாடு, அது சக்ஸஸ் கூட்டம். அதே போல் நம்ம நிர்வாகிகள் கூட்டம்னு ஒன்று போட்டோம் பாருங்க, அமித்ஷா வந்தார் பாருங்க, அது சக்ஸஸ் கூட்டம். இது சக்ஸஸ் கூட்டம், இது ஃபெயிலியர். ஏன் இது ஃபெயிலியர்னு சொன்னால், இந்த கரூரில் போய் பேசுவதற்கு தகுதியற்ற நபர் யார்? ஸ்டாலின். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இவர் சிறையில் இருந்தார். யாரால இருந்தார்? அண்ணாமலையால் இல்லை, பிஜேபியால் இல்லை, அமித்ஷாவால் இல்லை, மோடியால் இல்லை. அவர் இருந்தது காரணம் ஸ்டாலின் தான் அவர் மேலே கூட்டம். இதே மேடையில் இதே இடத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசினார். என்ன பேசினார்னா, செந்தில் பாலாஜி போல ஒரு கேவலமானவன் கிடையாது, செந்தில் பாலாஜி போல ஒரு ஊழல்வாதி கிடையாது, அவர் ஒரு குறுநிலை மன்னராக இருக்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு எல்லாமே அவர் தான், இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அவரை விட அவங்க தம்பி அசோக் மேலேயும் அவர் குற்றச்சாட்டு வச்சவர் யாருன்னா ஸ்டாலின் தான். 2000 பேர் வந்துட்டு வேலை வாங்கி தரணும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு குற்றச்சாட்டை வச்சு அவர் மேலே கேஸை போட வச்சதுமே இந்த ஸ்டாலின் திமுக அரசு தான். இன்னைக்கு அதே திமுக அரசு அவரை வச்சு முப்பெரும் விழா நடத்துறாங்கன்னு சொன்னா, இதை விட ஒரு கேவலமான ஒரு சந்தர்ப்பவாதம் வேற எங்கேயுமே இருக்க முடியாது. இல்லை, இது வேற மாதிரி எப்படி பார்க்கலாம்னா, பொதுவாக அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு மண்டலம் வந்து அதிமுக அந்த இடத்துலயே இந்த மாநாடு நடத்தும் போது திமுக எங்களுக்கு அந்த இடத்துல பலம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு மாநாடா கூட இருக்கலாம்ல. இல்ல, அது அங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து திமுக இப்ப ஏன் ஏற்படுது நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வருதுல்ல அவங்களுக்கு. அல்ல, அதே அவங்க அந்த இடத்த சூஸ் பண்றாங்க. கொங்கு மண்டலத்தோட ஸ்டார்டிங்கா இருக்குது கரூர் தான். ஆமா, இல்ல, அதை மாற்று கருத்து இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கொங்கு பகுதி எப்பவுமே உங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல தெரியும், எம்பி எலெக்ஷன்ல கொங்கு மண்டலத்துல இவங்க வந்துட்டு இருந்த அந்த எம்பி சீட்டை இவங்க தான் வின் பண்ணாங்க. திமுக தான் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை நின்ற இடத்துல கூட இவங்க தான் ஜெயிச்சாங்க தெரியும். இத்தனைக்கும் அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம அதிமுக பின்னி தள்ளி நம்ம வந்துட்டு செகண்ட் பொசிஷனுக்கு வந்தோம். அப்படி இருக்கும் போது அது அதிமுகவோட கோட்டையா இல்லையான்றது அவங்க வந்து தீர்மானிக்க முடியாது, மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் இன்னை வரைக்குமே கொங்கு மண்டலம் என்பது திமுகவை விட அதிமுகவை விட பிஜேபியோட கோட்டையாகத்தான் இருக்கே தவிர, இவங்க அதிமுகவுக்காக அந்த கூட்டத்தை நடத்தின மாதிரி எனக்கு தெரியல. இவங்க பிஜேபியை பயமுறுத்துறதுக்காக பிஜேபியை வந்துட்டு எங்களுக்கு தான் இங்கே சக்தி இருக்கு, நாங்கள் தான் இங்கே கொங்கு மண்டலம் திமுகங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதா கூட இந்த கூட்டம் இருக்கலாம். இல்லை, அப்படி கூட திமுக செல்வாக்கு அதை நிரூபிக்கிற மாதிரி தானே. செல்வாக்கு இல்லை, ஃபெயிலியர் தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர். அவங்க எதுக்கு ஒரு தொகுப்பு கொடுக்குறீங்க? கூட்டம் தன்னால் வரணுங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டம்னா தன்னால் வரணும், யாரும் காசை கொடுத்து வரக்கூடாது. இவங்க ஒரு மஞ்சப்பையில் ஒரு பாட்டில் வச்சு அதில் ஒரு மிக்சர் பாக்கெட்டை வச்சு அதில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு அதில் ஒரு 300 ரூபா பணங்கிறது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, பக்கத்து மாவட்டமாக இருந்தால், இதே கரூர் மாவட்டமாக இருந்தால் 300 ரூபாய், பக்கத்தில் திருச்சி மாவட்டமாக இருந்தால் 500 ரூபாய், அது பக்கத்தில் புதுக்கோட்டையாக இருந்தால் 1000 ரூபாய், இப்படி மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தூரத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்தை கொடுத்து ஆட்களை வர வச்சு கூட்டத்தை கூட்டினாக்கா அது பேர் கூட்டம் கிடையாது. கூட்டம் என்பது ஸ்டாலின் அவர்களால் கவரப்பட்டு, ஸ்டாலினோட திட்டங்களால் கவரப்பட்டு வரணும். அதுக்கு பிறகு தான் கூட்டம். தமிழகத்தை புது கலாச்சாரம் வந்து ரோட் ஷோன்றது. இந்த ரோட் ஷோ யாரோட கலாச்சாரம்? மோடி தான் ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவரை பார்த்தா நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு கூட்டத்தை கூட்டுறதே நீங்க அவரை பார்த்தா காப்பி அடி. ஆனா மோடி காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுவார். மோடி என்றாலே கூட்டம் வரும். ஆனா ஸ்டாலினுக்குலாம் பணம் கொடுத்தாதான் கூட்டம் வரும். இது ஃபெயிலியர் கூட்டம் தான், இது சக்சஸ் கூட்டம் கிடையாது. என்னைக்குமே கொங்கு மண்டலத்துல திமுகவால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, வர முடியாது, வாய்ப்பு கம்மி தான். சரி, கொங்கு மண்டலம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து தினகரன் அவர்கள் வந்து நான் சந்திக்க போகிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக ஒரு பக்கத்தில் வந்து நாங்கள் அதிமுகவோட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார், இன்னும் பக்கம் நான் தினகரன் வந்து சந்திக்கிறேன்னு சொல்கிறார். இது முரணா தெரியலையா உங்களுக்கு? இதில் என்ன முரண் இருக்கு? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், 2024 எலெக்ஷனில் அதிமுக வந்து நம்மளை கழட்டி விட்டப்ப
நமக்கு ஒரு கூட்டணி பலம் தேவைப்பட்டுச்சு. அப்போது மிகப்பெரிய ஒரு கூட்டணி, அதிமுக கூட்டணியை விட மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் அமைத்தார். அப்போ அண்ணாமலை வந்து மாநிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், டிடிவி தினகரன்லேருந்து ஓபிஎஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஜான் பாண்டியன், பாமக, இவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இணைச்சாரு. அதில் அவரோட எவ்வளோ முக்கிய பங்கு. இன்னைக்கு 3% இருந்த ஓட்டு வங்கி தனித்து பாஜக 11.4 கூட்டணியாக 18.5 உயர்த்தி காட்டியவர். அப்போ அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம். அது வீண் போகக்கூடாது, அந்த ஓட்டுகள் வீண் போக. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே இலக்கு என்ன, இந்த திமுக ஆட்சியை அகற்றணும். அதில் அவருக்கும் மாற்று கருத்து கிடையாது, யாருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள், நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். அதாவது இப்போ எடப்பாடியால் செய்ய முடியாத விஷயத்த அண்ணாமலை என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறேன். இப்போ அவர் சமாதானப்படுத்தி உள்ளே வந்தால் சந்தோஷம் தானே. அதாவது நான் வந்து டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு என்றைக்குமே வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரே தவிர டிடிவி எடப்பாடி சொன்னது கிடையாது. ஆனால் டிடிவி சொல்றாரு எடப்பாடி தலைமையிலான எப்போ சொல்றாரு? இப்போ சொல்றாரு. ஏன்னா அவர் அதிருப்தினால வெளியே போறாரு. ஒரு அதிருப்தினால் வெளியே போகும்போது அந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி அவர் சொல்லி, ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடைசி இந்த ஒரு மாசத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்டிஏ கூட்டணி இருக்குன்னு தானே சொன்னார். எடப்பாடியும் அவர் இல்லைன்னு எடப்பாடியும் சொல்லலை, அவனை சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடியும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதுதான் சொல்றேன். இது எங்க பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த திமுக எப்படியாவது ஒரு சிண்டு முடிகிற வேலையை விட்டு, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு 10 நாட்களாக டிவியில் என்ன டிபேட் ஓடுது, 1000 பிரச்சனைகள். இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னைக்கு செவிலியர்கள் சம்பந்தமான கோர்ட்டு தீர்ப்பாகட்டும், எல்லா தீர்ப்பையுமே பற்றி, எந்த தீர்ப்பை பற்றி பேசாமல் இன்னைக்கு டிபேட் பார்த்தீங்கன்னா 15 நாளாக சேட்டலைட் சேனல் எல்லா சேனலும் என்ன ஓடுது, இபிஎஸ் அண்ணாமலை, இபிஎஸ் வெஸ் பாஜக, இபிஎஸ் வெஸ் செங்கோட்டையன், இபிஎஸ் தினகரன், இபிஎஸ் வெஸ் ஓபிஎஸ், இதுதான் ஓடுது. இது அப்போ இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டணி எப்படியாவது பலகீனப்படுத்தணும், எப்படியாவது சிந்து முடிஞ்சு இந்த கூட்டணியை உடைக்கணும். அதற்கு ஒரு பகடக்காயை அண்ணாமலை யூஸ் பண்ணி அண்ணாமலை பெயரை கெடுத்து அண்ணாமலை தான் இந்த கூட்டணியே உடைக்கிறாரு, அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இல்ல நீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா திமுகவுடைய கூட்டணி வலுவா ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அது வலுவா இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? யாரும் அந்த கூட்டணி பத்தி எடுத்து பேசுறது இன்னும் சீட் ஷேரிங் நடக்கலங்க. எப்போ உங்களுக்கு சீட் ஷேரிங் நடக்குதோ அப்பதான் அந்த கூட்டணி. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் 3 எலெக்ஷன் வரைக்கும் சீட் ஷேரிங் தாண்டி இதே கூட்டணி. ஆனா இது நடக்க ஏங்க 3 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நாங்க அவங்க வந்துட்டு கூட்டணி ஆட்சின்றத பேசல. ஆனா இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு, எங்களுக்கு கூட்டணியில பங்கு வேணும். செல்வ பெருந்தகை பேசதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப திருமாவளவன் பேசுனது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, கூட்டணியில எங்களுக்கு பங்கு வேணும், நாங்க துணை முதலமைச்சரா கூட சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அதுதாங்க விஷயம். அப்ப வந்தா நல்லதுனால என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம். இதையத்தானே உங்களுக்கு வைக்கவும் வெளிப்பட்டிருக்காரு, வைக்கோடைய அவங்க பையனும் சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போ அந்த கூட்டணியில சலசலப்பு இருக்கு, அதை பெருசா மீடியால காட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த பெருசா பூதாகாரமாக்குறாங்களே தவிர அந்த கூட்டணியில இருக்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள புகைச்சல் இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்துட்டு கம்யூனிஸ்டோடைய புது மாநில செயலாளர் சண்முகம் எவ்வளவு விமர்சிக்கிறார். ஆனால் கூட்டணியோட தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. அரசு விமர்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அரசு இத்தனை காலம் விமர்சிக்காம இப்ப விமர்சிக்கிற அவசியம் என்ன? 4 வருஷம் விமர்சிக்கல அவங்க. 4 வருஷம் என்ன விமர்சனம் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விமர்சனம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப விமர்சிக்கிறாரு சண்முகம். இதுக்கு முன்னாடி இந்த பாலகிருஷ்ணன் விமர்சிச்சாரா? கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருமே விமர்சிக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ இவங்களுக்கு சீட் ஷேரிங்ல வந்து முதல்ல நாங்க இருக்க மாட்டோம், நாங்க கேட்டு வாங்குவோம்னு கூட திருமாவளவன் சொன்னார். அப்போ அதெல்லாம் ஏன் நீங்க வெளியே கொண்டு வர மாட்டேன், அதை பத்தி மீடியா பேச மாட்டேங்குது. ஆனா அதெல்லாம் அதான் சொல்றேன், அவங்களுக்குள்ள அப்ப அவங்க கூட்டணி பலமா இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ சீட் ஷேர்னு ஒன்று நடக்கும்போது சில மாற்றங்கள் அங்கே வரும். அங்கே மாற்றங்கள் வரும்போது அங்கே இருக்க கூட்டணி இங்கே போவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க. இப்போ கூட டிடிவி தினகரன் போனது ஒரு தற்காலிகம் தான். இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் பேசுகிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்ன ஒன்றும் தப்பு கிடையாது. யார் வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் யார் வேணாலும் பேசி, நமக்கு தேவை திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னாக்கா அது அண்ணாமலை கூட பேசலாம், அமித்ஷா அவர்களும் பேசலாம், யார் வேணா. இப்போ அப்படி ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய அண்ணாமலை எப்படியாவது இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும், அதற்காக நம்ம அனைவருமே ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் எப்படி சொல்லுவார்? இல்ல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது எப்போ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. ரொம்ப நாள்னா நான் சொல்றது நீண்ட நாள்களா அதை பத்தி பேசாம இப்பதான் சொல்லியிருக்காரு. ஆனா இதே நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அன்டிஸ்ட்ரிபியூட்டடா லீடரானதா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவரு கட்சிக்குள்ளாரையும் இருக்காங்க, கட்சியில இருந்து வெளில போனவங்களும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் போது இந்த கூட்டணி வந்து அவ்வளவு வலுவா இல்லைங்கிற மாதிரி தானே இருக்கு. இல்ல அதுதான் அது வலுவானது இல்லைன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நான் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, என்டிஏக்கு வந்து நேஷனல் லெவல்ல நாங்க தலைமை வகுப்போம், தமிழ்நாட்டில் எடப்பாடியே தான் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. வேற யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் இல்ல அவங்க சொல்லிருக்காங்க, நான் சொல்லல. இந்த டிடிவி தினகரன் விஷயமாக இருக்கட்டும், செங்கோட்டையன் விஷயமாகட்டும், ஓபிஎஸ் விஷயம், இதெல்லாம் அவங்க உட்கட்சி விவகாரம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணி பலமாக இருக்குது. இந்த கூட்டணியில இப்போதைக்கு அங்கேயா இங்கேயாங்கிற பேச்சில் வந்து பாமக இருக்கு, அங்கேயா இங்கேயா இருக்க பேச்சில் வந்து தேமுதிக இருக்கு.
இந்த 2 பேர் தான் இப்போ அங்கேயா இருக்காங்களே தவிர மற்றபடி இப்போ உங்களுக்கு ஜான் பாண்டியன் சொல்லிட்டாரா நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டாரா சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. இது அவங்க உட்கட்சி விவகாரம். உட்கட்சி நாங்கள் ஒன்றா சேரணுங்கிறது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க. அந்த விஷயத்தில் வந்து பிஜேபி எப்படி தலையிட முடியும்? இல்லை இப்போ ஒரு பொதுமக்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்கட்சியில் ஒரு சீனியர் அமைச்சர், முன்னாள் சீனியர் அமைச்சர் வந்து போர்க்கொடி தூக்குறாரு. இன்னொரு பக்கம் கட்சியில் ஆல்ரெடி முரணில் இருந்தவங்க வெளியில் போகிறாங்க. ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து செங்கோட்டையன் டெல்லி போகிறாரு, பின்னாடி எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி போகிறாரு. அங்கே வந்து அவர் மூத்த முன்னதாக கூட சொல்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கான அவசியம் இல்லைன்றது ஒரு புரிதல் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட முடியுமா? இந்த கூட்டணி வலுவா இல்லை, திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட தான் இருக்குன்ற மாதிரி. ஸ்டாலின் கூட தான் பிரதமர் போய் பார்க்குறாரு. நம்ம ஸ்டாலின் கூட தான் ராகுல் காந்தியோட யாத்திரையில் பங்கேற்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இதே தான் நம்ம அப்படி கனெக்ட் பண்ண முடியுமா? அப்போ இப்போ ரகசியமா போய் பேசுறாரு. பிரதமர் முதலமைச்சரும் சந்திச்சு அது எப்படிங்க ரைடு வரும்போதெல்லாம் போய் சந்திப்பாரா? அது சொல்லுங்க. நான் கேட்கறேன்னாக்கா 2 தடவை போய் சந்திச்சாருங்க. 2 தடவையும் ரைடு நடக்கும்போது செஞ்சாருங்க. இதுல மாற்று கருத்து இருக்கா? ஓகே, 2 தடவை ரைடு நடக்கும்போது தான் போய் சந்திச்சார். இதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல. அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் காலில் கையில வந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்றதுக்காக விழுந்தாரு நாங்க சொன்ன ஒத்துப்பீங்களா? பிரதமர் இங்க வந்து ஸ்டாலினை சந்திச்சார்ல, அதுக்குள்ள ஸ்டாலின் வந்து இங்க வந்தது அவர் வேற விஷயமா வராரு. எங்கனாக்கா இங்க நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைக்க வராரு. அப்போ கூட இவர் சந்திக்கல. இவர் வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருந்தார். சரிங்களா? ஆனா இவர் இங்க ரைடு நடக்கும் போது பிரதமரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப நாங்க சொல்லலாமா பிஜேபிக்காரன் நீங்க வந்துட்டு காலில் கையில உழுந்து உங்களுடைய ரைடு தவிர்த்துக்காக தான் போறீங்கன்னு சொல்ல முடியுமா? பிரதமர் அப்படி பண்ண மாட்டார். பிரதமர் நேர்மையானவர். நீ காலில் கையில உழுந்தாலும் நீ தப்பு பண்ற தப்பு தான். அப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சமாதானப்படுத்துக்காக போனதா நாங்கள் சொன்ன ஒத்துப்பீங்களா? அது மாதிரி தான் இந்த அமித்ஷாவும் எடப்பாடியும் பேசினா அடுத்த கட்ட நகர்வை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி ஓகேங்க. இப்போ சீட் ஷேரிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும். நயினா நாகேந்திரன் முடிவெடுக்க முடியாது, அண்ணாமலை முடிவெடுக்க முடியாது. இந்த சீட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்ணி. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 6 மாத காலம் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னொரு 3 மாதத்துக்கு ஜனவரிக்குள்ளே நீங்கள் சீட் ஷேரிங் முடிச்சாகணும். யார் யாருக்கு எவ்வளோ தொகுதியில் பிரிக்காகணும், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியில் நிற்கணுங்க. அப்போ இதுக்கான பேச்சுவார்த்தை கூட அவங்க நடத்திருக்கலாம். செங்கோட்டையன் போய் அவரை பார்க்குறாருனாக்கா செங்கோட்டையன் இப்போ யார் கேட்டாலுமே பார்க்க வேண்டிய அவர் கூட என்ன சொல்லுவார் அமித்ஷா? கொஞ்சம் ஒத்துப்போங்க, கொஞ்சம் அதை பண்ணிப்போங்க, ஏன்னா இது நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம வந்து திமுக வீழ்த்தணும் சொல்லி அப்போ கூட செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு? நான் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவேன்னு சொல்லலை, நாம் இணைந்தால் நன்மை பிறக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். 10 நாள் கெடு விதிக்கிறேன்ற மாதிரி தானே சொல்லி ஒரு சீனியர் அமைச்சருங்க, ஒரு சீனியர் எடப்பாடியை விட எடப்பாடியை முதலமைச்சராக ஒரு சீனியர் சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா அவரை வந்துட்டு அவர் சொன்னதுல தப்புன்னு அந்த கட்சிக்காரங்களே சொல்லலை. ஈவன் அண்ணாமலை உட்பட நிறைய நயினா நாகேந்திரன் உட்பட அவர் சொன்ன கருத்து வரவேற்கத்தக்கது தான். ஒன்றிணைந்த அதிமுக இருந்தாங்க வெற்றிக்கு ஈஸியா இருக்கும் தான் எல்லாருமே சொன்னாங்க. செங்கோட்டையன் பண்ண தப்புன்னு யாருமே சொல்லலையே. அப்போ செங்கோட்டையன் நீக்கிறது, அவர் உள்ள வச்சுக்கிறது அது உட்கட்சி விவகாரம். அது நம்மளால தலையிட முடியாது. இல்லை, பிஜேபியால தலையிட முடியாது தான். ஓகே, இப்போ அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்ல முக்கியமா வேற ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, 256 வாக்குறுதிகள் வந்து திமுக நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட 4000 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. 3000 வாக்குறுதிகள் வந்து நடைமுறையில இருக்கு. 256 நிறைவேற்ற முடியலன்னு சொல்லல, என்ன பிரச்சனை இருக்கு? நான் சொல்றேன் 8360 வாக்குறுதி கிடையாது, செயல் திட்டங்கள். அதாவது சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட இந்த கடந்த 5 வருடத்தில் 2021 2025 காலகட்டத்தில் 8360 நலத்திட்டங்களை வந்து அவங்க வந்து அறிக்கையா வெளியிடலாம் நாங்கள் நிறைவேற்ற போறோம். அதில் ஒரு 4000 சில்லறைக்கு அவங்க ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்கு. மீதி 3000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, முக்கியமான சொல்றாங்க, மத்திய அரசு எந்த திட்டத்துக்குமே உங்களுக்கு ஒப்புதல் தருவது கிடையாது. 16 திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்காம 16 8000 இருக்கு, 16 இருக்கு. முடிக்காதது கைவிடப்பட்டதுன்னு சொல்ல அதான் சொல்றேன். இப்போ 256 திட்டம் ஏன் கைவிடப்படணும் அவங்க ஏன் சொல்றாங்க? ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஃபண்டுனால கைவிடப்படுகிறோம் இல்ல ஃபெயிலியர்னு சொல்றாங்களா? ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். ஆராய்ந்து பார்க்காம நீங்க எப்படி திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து அடிக்கலாம் நாட்டுவீங்க? இல்லை, இப்போ 8000 சில்லறை திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்ட திட்டங்கள், தமிழக அரசால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட திட்டங்கள், அதில் வந்து 36 மட்டும் நீங்கள் மத்திய அரசோட ஒப்புதலுக்காக காத்திருக்கிறாங்க. இதில் அது கூட மத்திய அரசு அதுக்கான ஃபண்டெல்லாம் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் இந்த ஒரு வாரத்தில் அதுக்கான நிதியும் கொடுத்துருவோம், அதுக்கான நீங்கள் ஒப்புதலும் கொடுக்குறீங்க. அதில் என்ன நடக்குறாக்கா, இந்த நிலம் கையகப்படுத்துறது சில முரண்பாடுகள் இருக்குன்னா அது இருக்குது. அப்போ 8300 சில்லறையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 சில்லறை திட்டங்கள் வந்து மத்திய அரசோட ஒப்புதலுக்கு மத்திய அரசோடைய பணத்துக்காக வெயிட் பண்ண திட்டங்கள். அதை அப்போ ஆல்மோஸ்ட் 90% நிறைவேற்றிருக்கிறீங்க. அப்போ யாரோட பணத்தை நிறைவேற்றிருக்கீங்க? இந்த 256 கூட இவர்களுக்கு நிதி இல்லை, இவர்களுக்கு கொடுப்பது நிதி இல்லை. இன்னைக்கு நம்ம ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்க சும்மா எப்போ பார்த்தாலும் நீங்க மத்திய அரசு மேல குறை சொல்லாதீங்க, அவங்க பணம் கொடுக்கல இவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஹைகோர்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணுங்க, ஊதிய உயர்வு கொடுங்க. அவங்க எல்லாம் கொரோனா காலத்தை இவ்வளவு பாடுபட்டிருக்காங்க செவிலியர்கள், ஏன் செவிலியர்களுக்கான உரிமையை நீங்க மறுக்கிறீங்கன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுற அரசு இந்த தமிழக அரசு. கரெக்டா இல்லையா?
அதாவது இவங்க யார் செவிலியர்கள்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்ட இந்த செவிலியர்களுக்கு நீங்கள் அவங்களோட உரிமையை மறுத்து அதை எதிர்த்து இவங்க ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு நியாயம் வாங்கிட்டு வராங்கன்னா அந்த நியாயத்தை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க சொல்ல என்ன மாதிரியான அரசு இந்த அரசு? அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க? அப்போ இதை பற்றின ஒரு விவாதம் எந்த டிவிலாம் நடத்துனீங்களா? நடத்தல. அப்போ இந்த 256 திட்டமும் அதே தானே. அப்போது அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க. பணம் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க பணத்தை? நீங்கள் தான் நம்பர் 1 அரசுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் நம்பர் 1 மாடல் அரசு, இந்தியாவிலேயே எங்கள் அரசு தான் முதன்மையான அரசுன்னு சொல்கிறீங்கன்னு அந்த மெயின் அந்த பர்டிகுலர் இவர் சொல்கிறார் இல்லையா? எங்கே போனாலும் நம்பர் 1 அரசு நம்பர், அதை சொன்னாங்க. அவங்க தீர்ப்பில் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இது எவ்வளவு தலைகுனிய வேண்டிய செயல். அப்போ இந்த 256 திட்டத்துக்கு ஃபண்ட் இல்லைன்றதும் பொய். அதே போல் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் பொய். ஏன்னா அதுக்கே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு இதுக்கெல்லாம் பணம் இருக்கா? இலவசத்தை நிறைவேற்றத்துக்கு செலவிக்கத்துக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு பணம் இருக்குது, இதுக்கு மட்டும் பணம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காங்கன்னாக்கா, நம்ம ஹைகோர்ட் வச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழக பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணம் காலேஜ் கட்டத்துக்கு கொடுக்கல. அது சொல்லியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து தலைகுனியக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு. கோர்ட்டுக்கு முன்னாடி தலைகுனியக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருக்கே தவிர, அப்போ முப்பெருவிழா நடத்தி என்ன சாதிக்க போறீங்க? நம்பர் 1 அரசுன்னு சொல்லி என்ன சாதிக்க போறீங்க? அப்போ இது ஃபெயிலியர் மாடல் அரசு. அப்போ ஃபெயிலியர் மாடல் அரசு பத்தி எந்த ஊடகமும் பேசாது. வெறும் அதிமுக பிஜேபி கூட்டணியை பத்தி மட்டும் தான் ஒரு ஊடகம் பேசணும்னாக்கா அது முதலபட்சமானது தானே. உங்களோட பல தகவல் பயந்து நன்றி. நன்றி.